டாப் மாயாவிஸின் வின்னிங் கேப்டன் விக்ரம். குளிச்சுட்டு வந்துடுவீங்களா திவ்யா? குளிச்சுட்டு வருவேன், குளிக்காம வருவேன். இத பங்கு பிரிச்சுட்டு இந்த வெட்டுறதுக்கு போங்க. பிரிச்சுட்டு குக்கர் சவுண்ட். ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். எப்படிரா இந்த சனியனுங்களுக்குலாம் வந்துட்டு ஃபயர் விட்டுட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது. நிறைய பேர் திவ்யா ஃபயருன்றாங்க. இதுக்கெல்லாம் விட ஃபயர் விட்டுறீங்க, பார்வதியை விட ஒஸ்ட் ஆட்டிடியூடாக இருக்கும் போல் இருக்கு. இதுக்கு போய் ஃபயர் விட்டுக்கிட்டு இருக்காங்க. whatever it is. ஸோ இப்போ செகண்ட் ப்ரோமோ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, திவ்யா அண்ட் சாண்ட்ரா இவங்க ரெண்டு பேருமே ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் சொல்லிட்டு நெத்திலே குத்தி ஜெயிலுக்கு அமிச்சிட்டாங்க. ஆனால் பிக் பாஸ் இந்த இடத்துல வந்துட்டு விக்கல்ஸுக்கு ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்றதுக்காகவே பண்ணாரோ என்னவோ தெரியல. இதுங்க ரெண்டுமே ஜெயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த வீட்டில் இருக்க எல்லா வேலையுமே வந்துட்டு தனியாக ரெண்டே பேராக வந்துட்டு செய்யணும். அதை மேற்பார்வை விக்கல்ஸ் பார்க்கணும் அப்படின்னு சொன்னவொடனே அதுங்க மூஞ்ச பார்க்கணுமே, அப்பா அப்படியே வெந்த புழு மாதிரி ஆகி போச்சுங்க. அதுலேயும் அவ்வளோ ஆட்டிடியூடு. குளிச்சுட்டு வந்தீங்களா திவ்யான்னு சொல்லி கேட்டால், நான் குளிச்சுட்டு வருவேன், குளிக்காமல் வருவேன், உங்களுக்கு என்ன அப்படின்றது. எடுத்துகிட்டு போயிட்டு அதாவது இந்த ஃப்ரூட்ஸை கொஞ்சம் ஷேர் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் ஷூன்னு சொல்லிட்டு, அதாவது அந்த அர்ச்சனா பண்ணுவாங்கல்ல அந்த மாதிரி பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. விக்கல்ஸ் உடனே என்ன பண்ணிட்டாங்கன்னா, விசில் சவுண்ட் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியும் திவ்யா அப்படின்னு சொல்லிட்டு கலாய்ச்சிட்டாரு. திவ்யா என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, அப்படி தான் நினச்சிட்டு இருக்காங்க, அர்ச்சனா போன சீசனில் எப்படி ஜெயிச்சாங்களோ அந்த மாதிரி ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போட்டுட்டு இருக்காங்க. ஆனால் அர்ச்சனாவது ஆப்போசிட்டில் இருக்கவங்க ஓரளவுக்கு ரொம்ப ரூடாக இருந்தாங்க, அதனால் அர்ச்சனா ரொம்ப ரூடாக பண்ணாங்க. ஆப்போசிட்டில் இருக்கவங்க கொஞ்சம் பொலைட்டாக இருக்கும்போதே இது இவ்வளோ ரூடாக ஈகோயிஸ்டாக பண்ணிக்கிட்டு இருக்கு. அதனால் கன்ஃபார்மாக வந்துட்டு திவ்யாவுக்கு கொஞ்ச நாளில் சங்கு ஊதுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கும்னு எனக்கு தோணுது. whatever it is. ஸோ இதுதான் செகண்ட் ப்ரோமோ. உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத நீங்கள் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.